அருமறை முதல்வனை ஆழிமாயனைக் கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம். பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் கர்மயோகம். தொடர்ந்து 3வது ஸ்லோகம். பகவான் பேசுகின்றார். பாவமற்ற அர்ஜுனா, முன்பு இவ்வுலகத்தில் ஞானயோகமானது சாங்கியங்களுக்கும் கர்மயோகமானது யோகிகளுக்குமாக இருவகையான நிஷ்டைகள் என்னால் சொல்லப்பட்டன. பார்த்தனின் வினாக்களுக்கு பகவான் கண்ணன் பதில் அளிக்கின்றார். மிக அருமையான ஸ்லோகம். மனித குலம் முழுமைக்கும் மனதிற்கு ஏற்ற வழிகளை வகுத்து கொடுக்கும் உன்னதமான ஸ்லோகம் இது. உலகில் எண்ணற்ற மாந்தர்கள் இருக்கின்றார்கள். கணக்கற்ற மதங்கள் இருக்கின்றன. அத்தனை மதங்களின் ஆழமான தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தால் அவைகளை 2 மிக பெரும் பிரிவுகளில் அடக்கிவிடலாம். இந்த 2 பிரிவுகளில்தான் மனித குலத்தை பிரிப்பது கடைசி வரை சரியாக இருக்கும். மற்ற பேதங்கள் ஆண் பெண், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், இப்படிப்பட்ட பேதங்கள் இவைகளெல்லாம் நிலையில்லாதவை, மாறக்கூடியவை. இந்த பேதங்களை அழித்து விடலாம். பகவான் சொல்லும் இந்த 2 பெரிய பிரிவுகள் நிலையாக இருக்கக்கூடியவை. எத்தனை கருத்துக்கள் அழிந்தாலும் மறுபடியும் தோன்றினாலும் கடைசியில் இந்த 2இல் மனித மனம் நின்றே ஆக வேண்டும். மனிதகுலம் இருக்கும் வரையில் இந்த 2 பிரிவுகளும் உலகில் இருந்தே தீரும். இதன் வழியேதான் அவரவரும் கடைசியான முடிவான நிலையை அடையலாம். இறுதியான மோட்சத்தை அடைய 1000 வழிமுறைகளை கற்பிக்கலாம், பயிற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன் இயக்கம், வாழும் கலை என்ற இயக்கம், ஈஷா இயக்கம், பிரம்மகுமாரிகள் இயக்கம், உயிரே கடவுள் என்ற இயக்கம், ராமச்சந்திரா மிஷன், ராமகிருஷ்ணா மிஷன், மாதாஜி அமிர்தானந்தமயி அமைப்பு, நித்திய பூரானந்த அமைப்பு, ரிஷிஸ் தியானம், ராதா சுவாமி தியானம், கல்கி பகவான் அமைப்பு என்று இப்படி நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா அமைப்புகளின் செயல்பாடுகளையும் இந்த 2 பிரிவுகளில் அடக்கிவிடலாம். அந்த 2 பிரிவுகள் எது? ஒன்று செயல் வழி, இன்னொன்று செயல் இன்மை வழி. செயல் செய்து கொண்டே அடைவது, இன்னொன்று செயலை விட்டு விட்டு அடைவது. செயல் வழி, செயல் இன்மை வழி. முதல் வழி சொல்லக்கூடிய செயல் வழி என்பது யோகம். 2வதாக சொன்ன செயல் இன்மை என்ற வழி ஞானம். யோகத்தின் அதாவது செயலின் மூலமாகவும் மோட்சத்தை அடையலாம். 2வதாக சொன்ன செயல் இன்மை வழி அதாவது ஞானத்தின் மூலமாகவும் தன்னை அறிந்து பிரமமாக நின்றுவிடலாம். 2 பிரிவுகளும் வெவ்வேறு அடிப்படை கருத்துக்களை கொண்டிருந்தாலும் முடிவில் அடையப்படும் இடம் ஒன்றே. 4 யோக மார்க்கங்கள் நமக்கு தெரிந்ததே. பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞானயோகம் என்று 4 யோக மார்க்கங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் பயிற்சி செய்வதற்காக, பயிற்சி செய்து அடைவதற்காக இந்த 4 மார்க்கங்களை பெரியவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த 4 மார்க்கங்களும் கூட மேலே சொன்ன இந்த 2 வழிகளில் அடங்கிவிடும். பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம் இந்த 3ம் செயல் வழி என்பதிலே வந்துவிடும். ஏனென்றால் இந்த 3லுமே செயல் இருக்கிறது. பக்தியில் செயல் இருக்கின்றது, நமக்கு தெரிந்த விஷயமே. என்ன, கோவிலுக்கு போகின்றோம்,
பகவானை வணங்குகின்றோம், விரதம் இருக்கின்றோம், மந்திர ஜபம் செய்கின்றோம், பாடல்களை பாடுகின்றோம். அங்கே செயல் கண்ணுக்கு தெரிகின்ற மாதிரியே இருக்கின்றது. ஆனால் அது செயல் வழியில்தான் வரும். அடுத்து கர்மயோகம். கர்மயோகம் என்றாலே செயல்தான். செயலை செய்கின்ற பொழுது பலனை எதிர்பார்க்காமல் செயலை செய்வதுதான் கர்மயோகம் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கர்மயோகம் செயல் வழியில்தான் வரும். ராஜயோகம் நமக்கு தெரிந்த விஷயம். மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், பிரத்யாகாரம், இப்படியெல்லாம் செய்வது செயல் வழி. அப்போது பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம் இந்த மூன்றிலுமே செயல்கள் இருக்கின்றது. அதனால் இதை செயல் வழியிலே நாம் கொண்டு சேர்க்கலாம். இரண்டாவது செயல் இன்மை வழி. இது ஞான மார்க்கத்தை சேர்ந்தது. ஞான மார்க்கம் இதில் அடங்குகின்றது. செயல் இன்மை வழி என்றால் என்ன? செயல் இல்லாமல் விசாரணை செய்து பார்ப்பது. நாம் யார், எங்கிருந்து வந்தோம், அடுத்து எங்கே போகப் போகின்றோம், நாம் இந்த பிறவி என்பது இந்த பிறவியிலேயே முடிந்து விடுகிறதா, இல்லை இந்த பிறவி அடுத்த பிறவியில் தொடருமா? அப்போ இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் இடையிலே ஏதோ ஒன்று தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றதே, அது எது? இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்து விசாரணை செய்து நாம் ஞான மார்க்கத்தின் மூலமாக மோட்சத்தை அடைவது. இது செயல் இன்மை வழி. அதில் விசாரம் செய்வது மட்டும்தான் தத்துவ விசாரங்கள். ஆக இந்த 4 மார்க்கங்களும் செயல் வழியிலும் செயல் இன்மை என்ற வழியிலும் அடங்கிவிடும். முதல் 3 மார்க்கங்களும் செயல் வழியில் அடங்குகின்றது. 4வது இருக்கின்ற ஞான மார்க்கம் செயல் இன்மையில் அடங்குகிறது. இனி பகவான் கீதையில் விவரிக்கின்ற அனைத்து வழிகளையும் 4வது அத்தியாயத்தில், அதாவது அடுத்து வரப்போகின்ற 4வது அத்தியாயத்தில் அலசப்போகும் வேள்விகள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் இந்த 2 பிரிவுகளை கொண்டே பகவான் விளக்கி கொண்டு போகின்றார். எல்லா பேதங்களையும் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டாலும் இந்த 2 வழிகள் கடைசியாக நின்றுவிடும். எனவே இந்த 2 பிரிவுகளும் சரியாக தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் எதையும் தவறு என்றோ சரி என்றோ நாம் வாதம் செய்ய மாட்டோம். உலகத்தில் இயற்கையில் அது அப்படியே தான் இருக்கின்றது. நாம் தான் அதில் புகுந்து, அதாவது மனதை செலுத்தி ஒன்றை தவறு என்றும் ஒன்றை சரி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இயற்கையில் எதுவும் தவறு என்றோ சரி என்றோ இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 நிஷ்டைகள் என்று அதை சொல்லுகின்றார். நிஷ்டா என்றால் மிகுந்த ஈடுபாட்டுடன் அனுஷ்டிக்கும் வாழ்க்கை நெறி அல்லது வாழ்க்கை முறை. உதாரணமாக ஜபத்திலேயே ஈடுபட்டு தன் வாழ்க்கையை நடத்துபவர் ஜப நிஷ்டர், அதாவது ஜபத்தில் நிஷ்டை உடையவர் என்று கூறப்படுகின்றார். தபம் செய்வதில், தபஸில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை நடத்துபவர் தபஸில் நிஷ்டை உடையவர், அதாவது தபோனிஷ்டர் என்றும் கூறப்படுகின்றார். அந்த மாதிரியே பிரம்மத்தை அறிவதில் ஈடுபட்டவர் பிரம்மனிஷ்டர் என்றும், ஞானத்தை அடைவதிலேயே ஈடுபட்டவர் ஞான நிஷ்டர் என்றும் கூறப்படுகின்றார்கள். படைப்பின் ஆரம்பத்தில் இந்த இருவித வாழ்க்கை முறைகளை கூறியதாக பகவான் சொல்லுகின்றார். அவை என்ன என்பதை இந்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார். அதில் ஒன்றுதான் சாங்கியர்களுக்கான ஞான யோகம். சாங்கியர் என்ற சொல் இங்கு சந்நியாசிகளை குறிக்கின்றது. அதாவது கர்மங்களை துறந்து விட்டவர்கள். கர்மங்களை துறந்து விட்ட சந்நியாசிகளுக்கு கடமைகள் ஒன்றும் இல்லை. ஆகையால் அவனுக்கு ஞானம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மக்களுக்கு, உலக மக்களுக்கு, கர்மத்தை துறக்காதவர்களுக்கு பகவான் கர்மயோகத்தை வாழ்க்கை முறையாக காட்டுகின்றார். சாங்கியம் என்றால் ஞானம் என்று பொருள். கிருஷ்ணர் கீதையில் பல இடங்களில் சாங்கியம் என்னும் சொல்லை சந்நியாசம் என்ற பொருள்படும்படியும் பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது ஞானத்துக்கு மட்டுமே தன் முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து கொண்டவர்கள் சாங்கியர்கள். ஞானம், வேதாந்தம் என்னும் ஞானம். இந்த வேதாந்தத்தினால், உபனிஷத்துக்களால் நன்கு காட்டப்படும் விஷயம் சாங்கியம்
அதாவது உபனிஷத்துக்கள் கூறும் ஒரே விஷயம் சாங்கியம், அதாவது ஆத்மாவே பிரம்மம் என்பதுதான். ஆத்மா என்பது நம் உடலுக்குள்ளே இருப்பது, வெளியே எங்கும் இருப்பது பிரம்மம். உடலுக்குள்ளே இருக்கும் ஆத்மாவும் வெளியே இருக்கும் பிரம்மம் ஒன்று என்று காட்டுவதுதான். ஆகையால் அந்த பிரம்மமே சாங்கியம் எனப்படும். இந்த சாங்கியத்தை, அதாவது பிரம்மத்தை பற்றிய புத்தியை, அறிவை அடைவதிலேயே எவர் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் சாங்கியர்கள். ஆதலால் ஞானத்தை மட்டுமே வேண்டி மற்றவற்றை எவர் துறந்து விடுகின்றார்களோ அவர்கள் சாங்கியர்கள் என்று கீதையிலே குறிப்பிடுகின்றார்கள். அர்ஜுன் மோட்சம் என்னும் சேயசை வேண்டுகின்றான். ஆனால் கிருஷ்ணர் அதற்கான 2 வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுகின்றார். மோட்சம் என்பதுதான் குறி என்றால், நிஷ்டா என்பது அதற்கான நெறிமுறை, சாதனம், வழிமுறை. 2 விதமான மக்கள் இருப்பதால் இந்த நிஷ்டையானது 2 வகைப்படும். இதில் யோகிகள் ஒரு வகை, அதாவது கர்மத்தை துறக்காதவரெல்லாம் இந்த வகையைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு கர்மயோகம் கூறப்பட்டுள்ளது. சந்நியாசிகளுக்கு ஞான யோகம் கூறப்பட்டுள்ளது. இந்த 2 நெறிமுறைகளும் வேதம் கூறும் 4 வித ஆசிரமங்களில் அடங்கியவை. நமக்கு அஞ்ஞானம், அறியாமை இருக்கிறது. செயல் வழி யோகம் என்ன சொல்கிறது? அஞ்ஞானம் ஒரு சங்கிலியைப் போல சங்கிலியால் நம்மை கட்டி வைத்துள்ளது. அதனை அறுத்து உடைத்தெறிய வேண்டுமானால் சங்கிலி நம்மை பிணைத்திருக்கிறது என்று அறிந்து கொண்டால் போதாது. சங்கிலி அருந்து விடாது. தெரிந்து கொண்டுள்ளால் மட்டுமே நம் உடம்பில் கட்டியிருக்கின்ற சங்கிலி அருந்து விடாது, நம்மை கட்டியிருக்கின்ற கட்டு அவிழாது. அதற்கு செயல் தேவை. அந்த சங்கிலி அறுக்க உளி தேவை, கடப்பாதை தேவை, ரம்பம் தேவை. சங்கிலியை உடைத்தெறிய, அதாவது செயல் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்வதுதான் செயல் வழி. செயல் வழி என்ன சொல்வது? செயலை செய்தால்தான் நம்மிடம் இருக்கும் அஞ்ஞானத்தை, அறியாமை போக்க முடியும் என்று சொல்கின்றது. ஆனால் செயல் இன்மை என்கின்ற ஞானத்தின் வழி என்ன சொல்கிறது? அதற்கு நேர்மாறாக சொல்கிறது. அஞ்ஞானம் சங்கிலி போன்றது அல்ல. அஞ்ஞானம் சங்கிலி போன்றது அல்ல, இருளை போன்றது, இருட்டை போன்றது. இருட்டுக்கு இருப்புத்தன்மை கிடையாது, அதற்கு அடர்த்தி இல்லை. இருட்டு என்பது என்ன? வெளிச்சம் இல்லாமையே, ஒளி இல்லாமையே தான் இருள். ஒளி தீபத்தை கொண்டு வந்தவுடன் அறையில் எத்தனை ஆண்டுகளாக இருள் மண்டி இருந்தாலும் ஒரே கணத்தில் அது வெளியே போய்விடும். அதை விடுத்துவிட்டு துடைப்பம், முறம், கூடையை கொண்டு வந்து இருட்டை வாரி வாரி கொட்ட முடியுமா? அல்லது கத்தி கொண்டு வெட்டி எறிய முடியுமா? அந்த இருட்டை போக்குவதற்கு இங்கே செயல் தேவையில்லை. புரிந்து கொள்வதுதான் முக்கியம். என்ன புரிந்து கொள்வது? இருட்டு என்பது வெளிச்சம் இல்லாமை. அதை புரிந்து கொண்டால் போதும். நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை இருட்டை போலத்தான் இருக்கின்றது, சங்கிலியைப் போல் அல்ல என்று ஞானத்தின் வழி சொல்கிறது. அறிந்து கொள்வதுதான் மோட்சம் என்று சொல்கின்றார்கள். சரி, செயலுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் செயல் வழியிலே போக வேண்டும். செயல் இன்மை என்ற ஞானத்தின் வழிக்கு முக்கியத்துவம் தருகின்ற மனப்பாங்குடைய மனிதர்களும் இருக்கின்றார்கள். எனவே ஒரு கால் கம்யூனிசத்தின் பாணியில் ஏழை பணக்காரன் சமத்துவத்தை உருவாக்க முடிந்தாலும் முடியுமா என்பது நடைமுறையில் சாத்தியம் ஆகவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் ஏழை பணக்காரன் சமத்துவத்தை உருவாக்கினாலும் சரி, மருத்துவ ரீதியாக சற்று ஒரு மாதிரியாக ஆண் பெண் பேதத்தை அழிக்க முடிந்தாலும், விஞ்ஞான ரீதியாக படித்தவன் படிக்காதவன் பேதத்தை அழித்தாலும் கடைசியில் அழிக்க முடியாதது என்ன? செயல் வழி, செயல் இன்மை வழி என்பதை அழிக்கவே முடியாது. சேவையே சிறந்தது என்று தொண்டு செய்யும் உள்ளம் உடையவர்களும் இருக்கின்றார்கள், இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். தியானமே போதும், வெளியில் சுற்ற தேவையில்லை என்று ஆன்மீகத்தில் மன ரீதியாக முன்னேறும் மனப்பக்கம் உடையவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த 2 மார்க்கங்களில் செல்பவர்களும் வெவ்வேறு பாதையில் செல்பவர்கள். ஒருவருக்கு மற்றவர் செல்லும் வழியில் பிடிப்பு ஏற்படாது. பகவான் மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்தவர். 2 வழிகளிலும் சென்றாலும் கடைசியில் அடையப்படுவது ஒரே முடிவுதான், அதுதான் மோட்சம், பிறவி இல்லாத நிலை என்பதையே பகவான் இங்கே விளக்குகின்றார். அதற்காகத்தான் மக்களின் மனநிலைக்கு ஏற்ப செயல் என்ற வழியையும் செயல் இன்மை என்ற வழியும் விளக்கி சொல்லுகின்றார் பகவான். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.